விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க, குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அந்த விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியலையா அப்படின்னு கேட்கிறாரு சத்யன். இல்ல, அதாவது விமர்சனங்கள் வேறு, அவதூறுகள் வேறு. இவங்க பண்றது முழுக்க முழுக்க ஒரு அவதூறை கட்டமைக்கிறாங்க. எப்படின்னா, அதிமுகவும் பாஜகவும் வெளிப்படையாக கூட்டணி வச்சிருக்கிறாங்க. கூட்டணி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? ஆமா. அந்த கூட்டணி பாஜக மீதான அதிருப்தி, பாஜக சாதியவாதம், மதவாதம், பார்ப்பனியவாதத்தை கட்டமைக்கிறது அப்படிங்கிறது கோட்பாட்டு அடிப்படையில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. மாநில உரிமை பேசக்கூடிய அதிமுக எப்படி வந்து அந்த பார்ப்பனியவாதத்தை பேசக்கூடிய பாஜகவோடு இணைந்து சேரும், ஆரியவாதத்தை பேசக்கூடிய அதை நிலைநிறுத்தக்கூடிய பாஜகவோடு எப்படி சேரும், எப்படி வந்து கொள்கை சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ அது வந்து ஒரு அதிமுக தோழர்களுக்குள்ளேயே, அவங்க கட்சிகளுக்குள்ளேயே வந்து பிரச்சனை இருக்குது, ஒட்டாமல் இருக்காங்க. ரெண்டுமே சரியாக பெரிய அளவில் அவங்களால இணக்கமாக இருக்க முடியல. ஏனென்றால் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லும்போது மிக தெளிவாக சொன்னார், தாமரையின் இது இரட்டலையின் மீது தாமரை மலரும் சொல்லி சொன்னார். அப்போ என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்போ இந்த இணக்கம் வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு இணக்கம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் பாஜகவும் அதிமுகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாஜகவோடு அதிமுக சேருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய வந்து அவதூற, ஒரு பெரிய வந்து விமர்சனமாக இருக்குது, அல்லது ஒரு பெரிய வந்து குழப்பமாக இருக்குது. அப்படிங்கிற நேரத்தில் அந்த குழப்பத்தை எதிரணியில் திருப்புறது அப்படிங்கிறது ஒரு உத்தி. அது பாஜகனுடைய உத்தி. கூட்டணியில் நேரடியாக சேர்ந்து நேரடியாக அவங்க ரெண்டு இருக்கிறாங்க, அதை பற்றி யாரும் பேசலை. கூட்டணி வேண்டாம், அல்லது பாஜகவோடு எங்களுக்கு இல்லை, நாங்கள் வந்து சாதியவாதத்தை, மதவாதத்தை எதிர்க்கிறோம், பார்ப்பனியவாதத்தை எதிர்க்கிறோம், ஆரியவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற சொல்கிற கட்சி, கொள்கை கோட்பாட்டு அடிப்படையில் இருக்க இயங்கி கொண்டிருக்கிற கட்சி திமுக. திமுக தலைமையில் திமுகவோடு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே அப்படி இருக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து இப்படி ஒரு சூழலில் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்களோட சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு இணக்கமாக இருக்கிறாங்க, அல்லது வந்து மறைமுகமாக இருக்கிறாங்கன்னா பொலிட்டிக்கலாக என்ன அதில் வந்து கெயின்? அதான் என்னுடைய கேள்வி. பாஜகவோடு திமுக இணைந்து செயல்படுவதற்கான இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதை வந்து மரியாதைக்குரிய வந்து உதயநிதி அவர்களும் தெளிவாக சொல்கிறாங்க, முதலமைச்சரும் தெளிவாக சொல்கிறாங்க. எல்லாம் அந்த அந்த கூட்டணியில் யாருமே வந்து தனித்தனியாக பேசல, ஒன்று தனித்தனியாக பேசல, தெளிவாக இருக்கிறாங்க. தேர்தல் கூட்டணி அப்படின்றாங்க, இதுல கொள்கை வேறு, கூட்டணி வேறு. தேர்தலுக்காக ஒரு தேசிய கட்சியோடு மாநில கட்சி அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தானே இது பார்க்கணும். என்னுடைய கேள்வி இருங்க, என்னுடைய கேள்வி என்னன்னா, ஓகே நீங்க கூட்டணி வைங்க, எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க. 2021க்கு பிறகு நீங்க தானே சொன்னீங்க 24லையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், 26லையும் கூட்டணி வைக்க மாட்டோம். அப்படி அந்த கூட்டணி வைத்ததுனால தான் நான் வந்து படுதோல்வி அடைஞ்சேன் ஜெயக்குமார் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அங்கே தீர்மானம் ஏற்றுறாங்க, மதுரையில் நடந்த மாநாட்டில் தீர்மானம் ஏற்றுறாங்க. இவ்வளவு மோசமா நீங்க வந்து சொன்னீங்க. எஸ்டிபிஐ மாநாட்டில் நீங்க என்ன பிரகடனப்படுத்தினீங்க? பாஜகவோடு ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்லி நீங்க அங்கே தான் பிரகடனப்படுத்தினீங்க. இப்போ நீங்க கூட்டணி வைத்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிற வெளிப்படை சொல்லியிருக்கீங்களா? என்ன என்ன அரசியல் அந்த மாதிரி வரலாறுகள் நிறைய வரலாறுகள் இருக்கு. இல்ல நீங்க தான சொன்னீங்க, பிறகு நிலைப்பாடு நேற்றைக்கு நீங்க தான சொன்னீங்க. நீங்க சொன்னதுல இருந்து நான் சொல்றேன், நாங்க ஒண்ணு அந்த கட்சியில இருந்து நீங்க வந்து கூட்டணி வச்ச உடனே யாரு சொல்றது? ராமநாதபுரத்துடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படையா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. வந்து பொள்ளாச்சியில் இருக்கிற கவுன்சிலர் நான் வெளியேறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. பல்வேறு அதிமுக வெளியேறிருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட குழப்பங்கள் இடல பார்ப்பா, பாஜக கூட வந்து நான் மட்டும் இல்ல, திமுகவும் வந்து ஒரு இணக்கமாக இருக்கிறாங்க, அதனால நீங்க கண்டுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை கட்டமைப்பதற்கான, ஆர்எஸ்எஸ் செயல் திட்டத்தை, பார்ப்பனியத்தை கட்டமைப்பதற்கான ஒரு உத்தி தான் அது. அதனால வந்து இவங்க வந்து எல்லாம் சரிங்க ஓகே. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க வந்து அங்க போனதுனால, அவங்க போனதுனால இப்போ எல்லாமே முடிச்சிட்டாங்களா? எல்லாமே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீ ஆயிட்டாங்களா? வழக்கு இருக்குதுல்ல. நீங்க ஆளுநர் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுத்திருக்காரு, மரியாதைக்குரிய வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காரு? ரெண்டு பேரும் ஒரே நிலைப்பாடு தான். எடப்பாடி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு, விஜய் என்ன நிலைப்பாடு, எல்லாம் ஒன்று எடுத்திருக்கிறாங்க. இந்த கூட்டணி வலிமையா இருக்கு. இந்த கூட்டணியிலே குழப்பம் விளைவிப்பதற்கான ஒரு முயற்சியை பாஜக செய்து அதற்கு இரையாகக்கூடியவர்கள் தாவேகாவும் சுருக்கமா பதில் சொல்லிருங்க. அதுக்கு மட்டும் நான் கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அவருடைய விடுதலை சிறுத்தை கட்சியில் கொள்கையில் ஒன்று சனாதன ஒழிப்பு, அதான் உங்க கொள்கை. இதே இந்த கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. நாளைக்கு திமுக ஒரு அறிக்கை வாங்கி தர முடியுமா அவர்னால? இதை ஒழிப்போன்னு சொன்ன உதயநிதியை
கோர்ட்ல போய் நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அந்தர் பெல்ட் அடிச்சு இல்ல தவறா சொல்லாதீங்க. உங்களுக்கு கொள்கை இல்ல நீதிமன்றத்தில் வெளிப்படையா சத்யன் சத்தியமான வார்த்தை பேசுங்க. நீங்க அவர் வெளிப்படையா தாக்கல் பண்ணது நீங்க அவர் சொன்ன கருத்துக்கு பதில் சொல்ல விரும்புறீங்க, அது பதில் மட்டும் சொல்லிடுங்க. நான் மற்றவர்களுடைய கருத்து வழக்காடு மன்றத்தில் வழக்கு தொடுத்த போது அவருடைய நிலைப்பாடு சொல்லி வச்சு வேணா அவர் செக் பண்ணிக்கிட்டோம். சரி, அப்போ உங்க கொள்கை வேறு, திமுக கொள்கை வேறு. கொள்கை ஒன்றாக இருந்தா எதுக்கு வேற வேற கட்சி பேர் வச்சிருக்கீங்க? எடப்பாடி கேட்டதுக்கு இதான அர்த்தம். அப்ப எதுக்கு உங்க கட்சி பேர் விசிகன்னு வச்சிருக்கீங்க, மாத்தி திமுக வச்சிருக்கீங்கன்னு தானே கேட்போம். அப்போ கொள்கைக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது இதோட என்ன சிறந்த உதாரணம் இருக்க முடியும்? பாஜக கொள்கை அதிமுக ஒண்ணாங்க. 68 உயிர்கள் விசச்சாராயத்தில் இறந்ததற்கு மரியாதைக்குரிய திரும்ப அங்கே பார்த்து இதுக்கெல்லாம் போராட மாட்டீங்களா அந்த பெண்கள் கேட்ட உடனே மது ஒழிப்பு போராட்டம் என்று அறிவித்து விட்டு அது முடியும் பொழுது மது ஒழிப்பு பெண்கள் மாநாடாக மாறிச்சே. கூட்டணிங்கிற பேர்ல அடையாளத்தை தொலைச்சிட்டு இருக்கீங்களே. இப்ப இது முரண் இல்லையா? இப்ப உங்களால செயல் பண்ண முடியுதா? கூட்டணியில இருந்து நீங்க எதற்காக அரசியல் இயக்கம் நடத்துகிறீர்களோ, யாருக்காக நடத்துகிறீர்களோ அவங்களுக்கு உங்களால எதை செய்ய முடியுதா? ஒரு பாயிண்ட்ல எல்லா கட்சிகளும் இணையறதுக்கும் வெவ்வேறு நிலைப்பாட்டை வெவ்வேறு அரசியல் சித்தாந்தங்களை கொண்டு ஒரு அணியில இணையறதுக்கு கால சக்கர சூழல் மாறும் பொழுது கூட்டணி அமைய பெறும். ஆனா அவரே ஒரு செய்தி கிடையாது. சத்யன் சொல்றது ரொம்ப முக்கியமானது. நான் அதுல என்ன சொல்றேன்னா, கூட்டணி வேறு கொள்கை வேறுன்றாங்க. நான் கேட்கறது அதிமுகவுடைய கொள்கையும் பாஜகவுடைய கொள்கை ஒண்ணா? வேற வேற கொள்கை நாங்களே சொல்றோம். வேற வேற கொள்கை அப்படி எப்படி நீங்க சேர முடியுது? ஆனா இருங்க விடுதலை சிறுத்தைகள் கொள்கை சமூக நீதி அப்படின்னா திமுக கொள்கை சமூக நீதி தான். நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்க? சனாதன ஒழிப்பு விசிகா கொள்கையா இல்லையா? சனாதன ஒழிப்பு விசிகா கொள்கை நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டீங்க, முடிச்சிடலாம். முழுக்க முழுக்க சமூக நீதி அப்படின்னா திமுகவும் சமூக நீதி தான் பேசு, விடுதலை சிறுத்தைகள் சமூக நீதி தான் பேசுறோம். மாநில உரிமையை திமுக பேசுது, விடுதலை சிறுத்தைகள் பேசுறோம். நீங்க இந்த ரெண்டு கொள்கையில ரொம்ப முக்கியமான கொள்கையை நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, சாதி ஒழிப்பு திமுகவும் பேசுது, அது விடுதலை சிறுத்தைகள் பேசுறோம். கொள்கை ரீதியாக இடதுசாரிகள் அப்படித்தான் இருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னா பாஜகவை வீழ்த்துவது. பாஜகவை வீழ்த்துவது என்பது ஆர்எஸ்எஸ் வீழ்த்துவது. ஆர்எஸ்எஸ் வீழ்த்துவது என்பது சனாதனத்தை வீழ்த்துவது. சனாதனத்தை வீழ்த்துவது என்பது பார்ப்பனியத்தை வீழ்த்துவது. நாங்க இந்த கோட்பாட்டில் நாங்க இருக்கிறோம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சனாதன ஒழிப்பு விசிகா போற போக்குல ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லிட்டாரு. அந்த அஃபிடவிட்ல ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் நான் நோட் பண்ணிடுறேன். சீனியர் கவுன்சிலர் அபிஷேக் மனு சிங்வி ஆர்எஸ்எஸ் கிடையாது, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். ஒண்ணு, அந்த அஃபிடவிட்ல பெரியார்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை போயிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல நடந்த இடத்துல பெரியாரே மென்ஷன் பண்ணல. அப்புறங்க இந்த தமிழ்நாட்டின் நிலப்பரப்புல பாஜகவை நாங்க எதிர்க்கிறோம் திமுக சொல்றாங்களே. மோகன் பகவத் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த போது ரோடை செப்பனிட சொன்னது யாரு? மோடி கேதார்நாத் விசிட் அப்ப இந்து அறநிலையத்துறை கோயில்கள்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணது யாரு? இந்த அறநிலையத்துறை உள்ளார உறுப்பினரா ஆர்எஸ்எஸ் சார்ந்த ராமசுப்ரமணியத்தை நியமனம் செய்தது யாரு? மறைமுக கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி ஓபனா இருக்காங்க. நீங்க ஆர்எஸ்எஸ் ஓட திமுக கூட்டணி வச்சிருக்கீங்க. சமூக நீதி பேசிய ஸ்டாலின் எங்கே காணாம போயிட்டாரு? இன்னைக்கு சரணாகதி ஸ்டாலினா அவர் மாறிட்டாரு.